வாங்க தேர்தல் நேரத்துல நடக்கிற ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் ஆட்டத்தை பத்தி பார்க்கலாம். இங்கே ஒரு சாதாரண முரண்பாடு மாதிரி நமக்கு தெரியற ஒரு விஷயம் உண்மையில வாக்காளர்களை குழப்பி திசை திருப்புறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த உத்தியா இருக்கு. வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்ப்போம். பாருங்க, ஒரே கட்சி, ரெண்டு முக்கியமான தலைவர்கள். ஆனா மார்ச் 2026ல கொஞ்ச நாள் கேப்ல ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஒருத்தர் பேச்சுவார்த்தையே நடக்கலங்கிறாரு, இன்னொருத்தர் 90 சீட் வரைக்கும் ஆஃபர் பண்ணாங்கன்னு கணக்கே சொல்றாரு. என்னதான் இங்க நடக்குது? மொத தடவை பார்க்கும்போது இதுல யாரோ ஒருத்தர் போய் சொல்றாங்க, சிம்பிள் அப்படின்னு தோணும் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இங்க நாம கேக்குற யார் உண்மைய சொல்றாங்கிற கேள்வியே தப்பான கேள்வியா இருந்தா என்ன பண்றது? ஒருவேளை இந்த குழப்பமே திட்டமிட்டு உருவாக்கப்பட்டு இருந்தா? இங்கதான் குற்றச்சாட்டு சூழல்னு ஒரு டெக்னிக் உள்ள வருது. இது என்னன்னா, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு லூப் மாதிரி. இதோட உண்மையான நோக்கம் உண்மைய மறைக்கிறது இல்ல, உண்மைய தேடுற வேலையே நமக்கு ஒரு பெரிய தலைவலியா மாத்துறது தான். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, இந்த குழப்பம் ஏதோ தப்பா நடந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப பக்காவா பிளான் பண்ணி உருவாக்குன ஒரு விஷயம். நம்மள மாதிரி வாக்காளர்கள், ஐயோ முடியலடா சாமி, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகணும். அதுதான் அவங்களோட கேம் பிளான். சரி, இந்த சுழல் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சிக்க வாங்க மார்ச் மாசம் நடந்த சம்பவங்களை ஒரு சின்ன டைம்லைன்ல வேகமா பாத்திரலாம். பாத்தீங்களா, வெறும் 5 நாள்ல ஏதோ ஒரு மீடியா நியூஸ் ஆரம்பிச்சது ரெண்டு பெரிய கட்சிகளுக்கு நடுவுல ஒரு பெரிய வார்த்தை போற மாதிரி இருக்கு. இதனால என்னாச்சு, ஒட்டுமொத்த அரசியல் கவனமும் இந்த சண்டை மேல திரும்பிடுச்சு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த முரண்பாடு தான் இந்த முழு விளையாட்டுக்கும் பெட்ரோல் மாதிரி. ஒரு பக்கம் கட்சிய அபிஷியலா பேச்சுவார்த்தையே இல்லைன்னு அறிக்கை விடுது, இன்னொரு பக்கம் அதே கட்சியை சேர்ந்த ஒரு பெரிய தலைவர் இல்ல பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு டீடைல்ஸை உடைக்கிறாரு. இது எதிரணிக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இல்லையா? திமுகவும் சரியா இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. தவேகவோட இந்த உள்குழப்பத்தையே ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டு, பாத்தீங்களா அவங்களே மாத்தி மாத்தி பேசி பொய் சொல்றாங்கன்னு அடுத்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இப்போ அந்த குற்றச்சாட்டு சூழலோட அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்குது. சரி, இந்த குழப்பத்தை எதுக்கு இப்படி திட்டமிட்டு உருவாக்குறாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான 3 ஸ்டெப் கொண்ட ஒரு பிரச்சார உத்தி இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டெப்பு, தங்களுக்கு டேமேஜ் உண்டாக்கக்கூடிய ஒரு செய்தியில இருந்து மொத்த கவனத்தையும் திசை திருப்புறது. ரெண்டாவது, தங்கள ஒரு பொது எதிரி தாக்குற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி சொந்த கட்சி ஆதரவாளர்களை உணர்ச்சி பூர்வமா ஒன்னு சேர்க்கிறது. மூணாவதா, இது ரொம்ப முக்கியம், எதிர்காலத்துல வரப்போற எந்த உண்மையும் இதுவும் நம்ம எதிரி பரப்புற பொய்தான்னு நம்ப வைக்கிறது. இந்த 3வது டெக்னிக்கு பேரு தான் கட்சிசார் தடுப்பூசி. நம்ம உடம்புக்கு போடுற தடுப்பூசி மாதிரி தான் இதுவும். ஆனா இது நோய்க்கு எதிரா இல்ல, நமக்கு பிடிக்காத உண்மைகளுக்கு எதிரா நம்மள தயார்படுத்துது. ஒரு தடவை இந்த தடுப்பூசியை மனசுல போட்டுக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டினாலும் அது அவங்க எதிரியோட சதியா தான் பாப்பாங்க. சரி, இந்த அரசியல் ஆட்டத்துல கடைசியில பாதிக்கப்படுறது யாரு? இந்த குற்றச்சாட்டு சுழல்ல நடுவுல மாட்டிட்ட முழிக்கிற வாக்காளர்களோட நிலைமை தான் என்ன? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. யாரு சொல்றது உண்மைன்னு செக் பண்றதுக்கு எந்த ஒரு பெரிய ஃபேக்ட் செக்கிங் அமைப்பும் முன்னால வரல. மீடியாவும் உண்மையை கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இந்த சண்டையில யாரு ஜெயிப்பாங்கன்னு பட்டிமன்றம் நடத்துற மாதிரி ஒளிபரப்புது. இதனால வாக்காளர்கள் யாரு சொல்றத நம்புறதுன்னே தெரியாம ஒரு நம்பகத்தன்மை வெற்றிடத்துல தள்ளப்படுறாங்க. இதோட விளைவு ரொம்ப விசித்திரமானது. ஏற்கனவே ஒரு கட்சிக்கு தீவிரமா ஆதரவு கொடுக்கறவங்களுக்கு இந்த மாதிரி சண்டைகள் அவங்க விசுவாசத்தை இன்னும் அதிகமாக்குது. பாத்தியா நம்ம தலைவரை எப்படி டார்கெட் பண்றாங்கன்னு நினைப்பாங்க. ஆனா யாருக்கு ஓட்டு போடலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க, குறிப்பா சிட்டில இருக்கிற இளைஞர்கள், முதல் தடவை ஓட்டு போட போறவங்க, அவங்க மத்தியில எல்லா அரசியல்வாதியும் இப்படித்தான்னு ஒரு விதமான வெறுப்பும் அவநம்பிக்கையும் தான் அதிகமாகுது. இங்க இருக்கிற ஒரு பெரிய முரண்பாடு என்னன்னா, தவேக மாதிரி ஒரு புது கட்சி யார நம்பி களத்துக்கு வருதோ, அதாவது யோசிச்சு ஆராய்ந்து ஓட்டு போடுற மக்களை, அவங்களே இந்த மாதிரி உத்திகள் அரசியலை விட்டே தூரமா தள்ளிடுது. இதுதான் அரசியல் அவநம்பிக்கையோட ஒரு உச்சக்கட்ட நிலை. அப்போ அரசியல் விவாதமே ஒருத்தர் மேல ஒருத்தர் சேற்ற வாரி இறைக்கிற ஒரு விளையாட்டா மாறும்போது, இதுல உண்மையிலேயே தோத்து போறது அந்த கட்சிகளா இல்ல வாக்காளர்களான நாமா? யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லையா? இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இந்த பேட்டர்னை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இனிமே நீங்க பாக்குற ஒவ்வொரு அரசியல் சண்டைக்கு பின்னால இருக்கிற உண்மையான ஆட்டத்தை உங்களால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்.